Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. 5 மணி நிலவரப்படி 64.02% வாக்குகளானது பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, மேலும் விவரம். வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு என்பது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணி அளவில் தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு சரியாக தற்போது 6 மணி அளவில் நிறைவு பெற்றிருக்கின்றது. குறிப்பாக 237 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர்கள் காலை முதலே நின்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிய நிலையில் தற்போது சரியாக 6 மணி அளவில் வாக்குச்சாவடியினுடைய அந்த முன்பக்க கதவு என்பது தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினை பொறுத்தவரை சுமார் 52 இடங்களில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு காலை முதலே இருந்து வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வந்தனர். அதே சமயத்தில் தொடர்ந்து திமுக வேட்பாளர் தந்திரகுமார், அதே சமயத்தில் முக்கிய பிரமுகர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வந்தனர். தொடர்ந்து இந்த வாக்குப்பதிவிற்காக சுமார் 2000 போலீசார், 300 துணை ராணுவ படையினர், 1119 தேர்தல் பணியாளர்கள் உட்பட அதே சமயத்தில் மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அதே சமயத்தில் இந்த வாக்குச்சாவடி மையங்களினை பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாநகராட்சி அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்காணிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து தற்போது இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கின்றது. அந்த வாக்கு இயந்திரங்களை சீல் வைத்து இங்கிருந்து ஈரோடு சித்தோடு பகுதியில் இருக்கின்ற ஐஆர்டிடி பொறியியல் கல்லூரியில் இங்கிருக்கின்ற வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் கொண்டு செல்லப்பட்டு அங்கு இருக்கின்ற அறையில் பத்திரமாக வைத்து பூட்டி விடுவார்கள். அதே சமயத்தில் வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவாகி இருக்கின்ற அந்த வாக்கு எண்ணும் பணி என்பது தொடங்கி இருக்கின்றது. அதே சமயத்தில் தற்போது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினை பொறுத்தவரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தற்போது வாக்குப்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.